வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சி. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் நம்ம சுவையோ சுவையில். இன்றைக்கி அட்டகாசமான வாழைப்பூ காரக்குழம்பு பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷு, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த வாழைப்பூ வச்சு ஒரு நல்ல அருமையாக ஒரு காரக்குழம்பு. அந்த வாழைப்பூ காரக்குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாழைப்பூ ஒரு நம்பர், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, கொத்தமல்லி 1 கை, கருவேப்பிலை 2 கொத்து, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், கடலை மாவு 3 கை, கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சங்க அளவு, வெந்தயம் 1 டீஸ்பூன், டாட்டா உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. வாழைப்பூ காரக்குழம்பு இப்போ எப்படி செய்து பார்ப்போம். பஜ்ஜி மாவுன்னு சொன்னேன், அதாவது கடலை மாவுன்னு சொன்னேன். வாழைப்பூ காரக்குழம்பு, கடலை மாவு 3 கை சொன்னேன். அந்த கடலை மாவில் 3 கை கடலை மாவு, 1 கை அரிசி மாவு போட்டிருக்கேன். அதில் உப்பு போட்டிருக்கேன். அந்த வாழைப்பூவை அந்த பல்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கடலை மாவு 3 கை, 1 கை அரிசி மாவு, உப்பு போட்டு தண்ணி தெளித்து பசஞ்சு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா ப்ரெஷரை எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். ஒரு சட்டியை வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்கிட்டு நல்லா தொக்கு மாதிரி வந்த பிறகு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுறோம். போட்டு புளி தண்ணி ஊற்றிடுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். நல்லா கொதித்து சுண்டி வரும்பொழுது நம்ம பொரிச்சு இருக்கிற அந்த வாழைப்பூவை தூவனா மாதிரி போட்டுடணும். நல்ல சூடு சாதம், 2 டீஸ்பூன் நல்ல எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் விட்டுட்டு இந்த வாழைப்பூ காரக்குழம்பை போட்டு பிசைஞ்சு அது கூட நல்ல பருப்பு கடைஞ்சி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், கீரை கடைஞ்சி சாப்பிட்டாலும் கலகலாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ காரக்குழம்பை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது வாழைப்பூ ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். நான் சொன்னேன், இந்த மாவில் இதில் கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு அதை போட்டு தெளிச்சா மாதிரி இதை விட்டுறோம். மிளகாத்தூள் உங்களுக்கு இதில் இருக்குது, சப்போஸ் பத்தலைன்னா நான் கொஞ்சோண்டு இதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதில் உப்பு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு வேணும்னா நான் டாட்டா உப்பு, தேசத்தின் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு என்ன பண்ணுறேன், தண்ணியை தெளிச்சுக்கிறேன். தண்ணியை தெளிச்சுட்டு, தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை புகடாக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுவோம். மெயினாக இதில் அந்த பல்பு மாதிரி இருக்கும், அது எடுத்துடணும், இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. இந்த கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, கொஞ்சம் காரம், மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை இப்போ இதால் அழகாக ஒட்டியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், எண்ணெயில் பொரிச்சிடுறேன். நல்லா பொரிச்சு எடுத்த பிறகு தண்ணி எடுத்து வச்சுட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம வெங்காயம் தக்காளியில் வதக்க போகிறோம். இப்போ இதில் இந்த வாழைப்பூவை பொரிச்சிடுறோம். எப்படி 2 கை 3 கை கடலை மாவு, 1 கை அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி மிளகாத்தூள் போட்டு தண்ணி தெளித்து நம்ம பெசரி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிடுறோம். எண்ணெய் சூடாக இருக்கணும், அதாவது சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா தூவன மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் திருப்பி சூடு பண்ணிட்டிங்கன்னா அழகாக கிறிஸ்பாக வளர்ந்துடும். இப்போது இந்த வாழைப்பூ பொரிஞ்சிடுச்சு. எண்ணெய் எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இந்த மசாலா இது மாதிரி ஒட்டிக்கணும். இதில் நீங்கள் கேட்கலாம், அந்த குழம்புல போடும்போது கரைஞ்சிடாதா,
கரைஞ்சாலும் அந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி இருக்கிற அந்த பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த வாழைப்பூவை பொரிச்சிடலாம். ஓகே, இது ஏன் பொரிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று கிறிஸ்மஸ் கிடைக்கும், இன்னொன்று சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக அந்த ஒரு வாழைப்பூலையும் அந்த பல்பு மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்துடணும், இல்லைன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது ஒரு தோல் மாதிரி வரும், அதையும் எடுத்துடணும். அந்த பல்பு மாதிரி வரும், குச்சி மாதிரி வந்து ஒரு மேலே வந்து ஒரு முட்டையை நிற்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா தான் உடம்புக்கு நல்லது. வாழைப்பூ சாதாரணமாகவே வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். அதாவது வயிற்று வலி இருந்தால் வாழைப்பூ கொடுப்பாங்க. அது மாதிரி வாழைப்பூ வந்து உடம்புக்கு நல்ல, அதாவது வாழை மரத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை இலை, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாமே வந்து மருத்துவ குணமுள்ள பொருள்கள். இப்போது இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை பொரிச்சு எடுத்துட்டோம். ஒரு தட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயை வாழைப்பூ சுட்ட எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடாகணும். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிக்க போகிறோம். கடுகு, இந்த வாழைப்பூவில் வேறு என்ன செய்யலாம்? ஒரு காரக்குழம்பு, வாழைப்பூ கூட்டு டாப். இதே மாதிரி வாழைப்பூ உரிச்சிட்டு பாசிப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு, தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு அழகு தண்ணி பதம். திருப்பி சொல்கிறேன், வாழைப்பூ, பாசிப்பருப்பு, ஒரு பூவுக்கு 3/4 அழகு பாசிப்பருப்பு, 2 கை வெங்காயம், 2 கை தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு முழுக்க தண்ணி விட்டுட்டு 3 விசில் 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அழகமையாக வெந்துடும். நல்லா மசிச்சுக்கணும். தாளிப்பு, கடுகு, கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து அந்த கூட்டில் கொட்டிடணும். கடைசியாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைக்கணும். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி அந்த கூட்டில் கொட்டிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், பாசிப்பருப்பும் நல்லது, அதே மாதிரி வாழைப்பும் உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த கூட்டு வந்து ஒரு மருத்துவம் நிறைய உள்ள ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். இப்போது கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் வெந்தயம், காஞ்ச மிளகா, சாதாரணமாக காஞ்ச மிளகான்னு சொல்லும்போது இதை கிள்ளி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் அந்த எண்ணெயில் இறங்கும், அதனால் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போது கருவேப்பிலை, இதில் 2 கை வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கலாம். 3/4 பாகத்துக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் போடணும். சாதாரணமாக இப்படி கூட செய்யலாருங்க. வெங்காயம், தக்காளி பழம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு தொக்கு மாதிரி வரும்போது மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அதை புளி தண்ணியை விட்டு கொதிய வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆன பிறகு இதை பொரிச்சு வச்ச அந்த வாழைப்பூ போட்டிங்க அப்படின்னாவே கலக்கலாக இருக்கும். இப்போது வெங்காயம் வந்து 3/4 பாகம் வதங்கினா போதும். இதில் 2 கை தக்காளி பழம் போடணும். நல்லா வதங்குது. இதில் தக்காளி பழம் 2 கை போட்டுருவேன். இந்த 2 கைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்னுடைய கைக்கும் உங்களுடைய கைக்கும் வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கையளவு சொல்லும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நல்லா வதங்கணும். இது நல்லா தொக்கு மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் அது மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறோம். ஸோ ஒரு வாட்டி அதை எப்படி செஞ்சுன்னு நம்ம பார்த்துடலாம். 3 கை கடலை மாவு, 1 கை அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள் போட்டு இந்த வாழைப்பை வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம். அந்த பல்பு மாதிரி எடுத்து தோல் எடுத்து அலசி வச்சுருக்கோம். இந்த பஜ்ஜி மாவு, அரிசி மாவு, அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு
தொக்கு மாதிரி எடுத்து வந்துடும். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு புளி தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு சுண்டும் போது இந்த பொரிச்சு வச்சுருக்க அந்த வாழைப்பூ போட்டுடுறோம். நல்ல சூடு சாதத்தில் கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி இது இட்லி தோசையை சாப்பிடும்போதும் வாட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சுய சுகிழ்ச்சி. வாழைப்பூ காரக்குழம்பு. வாழைப்பூவை பஜ்ஜி, அதாவது பஜ்ஜிக்கு மாவு போடுற மாதிரி கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு போட்டு தெளித்து நல்லா அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரையான வறுவல் கொடுத்தாச்சு. நீங்கள் அப்படியே சாம்பார் சாதத்துக்கு சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த காரக்குழம்புன்னு சொல்லும்போது வெங்காயம், அதாவது தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை போட்டு தாளித்தோம். வெங்காயம் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு புளி தண்ணியை போட்டு சுண்ட விட்டோம். இது சாதாரணமாக ஒரு காரக்குழம்பு. நம்ம பொரிச்சு வச்சிருந்து கொஞ்சம் எடுத்து இந்த வாழைப்பூவை இதில் போட்டுறோம். அந்த காரக்குழம்பு அந்த வாழைப்பூவோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழம் வந்து தூக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், 3 கை கடலை மாவு, 1 கை அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு போட்டு வாழைப்பூவில் என்ன பண்ணோம், தெளிச்சிட்டு நல்லா தண்ணி எடுத்து தெளித்து பெசரிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம். அது அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதையே கொஞ்சம் காரக்குழம்பு போட்டால் அட்டகாசமாக இருக்கும். இப்போது மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள், அதே மாதிரி தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா பெசரிக்கலாம். நல்லா பெசரிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிண்டி கிண்டிடலாம். இப்போது இதில் கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்கலாம். டாட்டா உப்பு. ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த வாழைப்பூவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் இந்த டாட்டா உப்பு போட்டுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை புளி விட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்த பிறகு கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லியை போட்டு பொரிச்சு வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ ஒரு கையை அதில் போட்டுடணும். சாதாரணமாக ஒரு காரக்குழம்புனா புளி, இல்லை தக்காளி பழம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகு, சீரகத்தை இடித்து போடுறது சாதாரணமாக ஒரு வழக்கம். இந்த வாழைப்பூ குழம்புக்கோசரம் மிளகுத்தூள் நம்ம இடித்து போடலை. ஆல்ரெடி வாழைப்பூவில் அந்த காரம் இருக்குது, அதாவது மிளகாத்தூள் காரம் இருக்கிறதால டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போது நல்லா சுண்டி வருது. இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும். சுண்டி வர வரலாம் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சுய நிகழ்ச்சி. வாழைப்பூ காரக்குழம்பு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் விட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வந்த பிறகு சுண்டின பிறகு இதில் இப்போ என்ன பண்ணுறேன், சுண்டி வந்துடுச்சு, நல்லா கொதிக்குது. அதே மாதிரி சுண்டி வந்துட்டுருக்கு. இதில் இந்த பொரிச்சு வச்ச வாழைப்பூ கொஞ்சம் போட போகிறேன். இதை நினச்சி பார்த்துக்கோங்க,
ஒரு நல்ல பழைய சாதத்தை ராத்திரி வடிச்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். காலையில் அது தண்ணி இருத்துட்டு உப்பும் கொஞ்சம் மோர் ஊற்றி கலக்கி குடிச்சிடணும். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சாதத்தை என்ன பண்ணணும், நல்லா தண்ணியெலாம் இருத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு இந்த குழம்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு கையில் அந்த பழைய சாதத்தை வாங்கி இந்த குழம்பை வாழைப்பூவோடு வச்சு சாப்பிடும்போது ஆஹா, சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. இப்போ இந்த குழம்பு நல்லா சுண்டி வருது. இதில் நான் என்ன சொன்னேன், இந்த ஒரு கை பொரிச்சு வச்சுருக்க இந்த வாழைப்பூவை தூவன மாதிரி போட்டுறணும். கொஞ்சம் போட்டுப்பேன். போட்டு இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அட்டகாசமான வாழைப்பூ குழம்பு, அதாவது காரக்குழம்புன்னு சொல்லலாம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சாதத்தோடு சாப்பிடும்போது சரி, இட்லி தோசை எடுத்து சாப்பிடும்போதும் ஒரு கலக்கலான எஃபெக்ட்டு, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படி பணிச்சிட்டேன். இதை எடுத்து அப்படியே ஸோ அட்டகாசமான ஒரு வாழைப்பூ காரக்குழம்பு உங்களுக்கோசரம் நம்ம சுவையிலேருந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அதாவது வாழைப்பூ வறுவல் ஒன்று, வாழைப்பூ காரக்குழம்பு. இந்த காரக்குழம்புன்னு சொல்லும்போது இதுலேயே புகடாவை சுட்டு போட்டு காரக்குழம்பு கொடுக்கலாம். இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் வாழைப்பூவை ஏன் பொரித்து போடணும், அப்படியே போடக்கூடாதா? கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூவை அலசி எடுத்துகிட்டு அந்த பல்பையும் எடுத்துகிட்டு அந்த தோலையும் எடுத்துகிட்டு இங்கே போடலாம். இது எண்ணெயில் பொரித்து போடும்போது ஒரு டேஸ்ட்டு, அப்படியே போடும்போது ஒரு டேஸ்ட்டு. எண்ணெயில் பொரித்து போடும்போது அதுக்கே உண்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. சாதாரணமாக எண்ணெய்னாவே அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாமே என்ன திட்டிருக்கீங்களா, நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னு. அதனால் அந்த எண்ணெயில் பொரிக்காமையும் போடலாம். பொரிக்காமல் அப்படியே கடைசியில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி போடுறதா தான் என்ன பண்ணணும், அந்த வாழைப்பூவில் கொஞ்சம் உப்பு போட்டுடணும். உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கடைசியில் போட்டுன்னா அந்த உப்புக்காரம் வந்து அந்த வாழைப்பூவில் இழுத்துக்கும். அப்போது அந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த வாழைப்பூக்கும் அந்த உப்புக்காரம் இருக்கிறதால டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், எண்ணெயில் பொரித்து போடும்போது ஒரு டேஸ்ட்டு, எண்ணெயில் பொரிக்காமல் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி நான் சொன்னேன், போகடா காரக்குழம்பு வைக்கலாம். இதே வாழைப்பூ வச்சு வாழைப்பூவை ஒரு வேக்காடு, அதாவது ஸ்டீம் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுட்டு உருண்டு பிடிச்சி அது நல்லா கூட கொஞ்சம் கடலப்பருப்பு அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கோலா உருண்டை மாதிரி போட்டு வாழைப்பூ கோலா காரக்குழம்பு, வாழைப்பூ கோலா குழம்புன்னு சொல்லிக்கலாம், கோலா காரக்குழம்புன்னு சொல்லிக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைப்பூ கோலா எப்படி பண்ணணும்னா, வாழைப்பூ நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு கடலப்பருப்போட ஊற வச்சு அரைச்சிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை அரைக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு வேணும்னா நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படின்னா டைரெக்டாக அந்த குழம்புலேயே போட்டிங்கன்னா அது வாழைப்பூ கோலா பொரிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். குழம்புல போடும்போது அது வித்தியாசமான ஒரு டேஸ்ட். எப்படி பருப்புன்ற குழம்பு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி வாழைப்பூ கோலாவும் கலகலாக இருக்கும். ஸோ இந்த வாழைப்பூ காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாழைப்பூ வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.